ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பீஸா ரெசிபி தான் பார்க்குறோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஷார்ட் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். லைட் சூடாக இருந்தால் போதும். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன் நான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கெட்ட அளவுக்கு வந்து நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை வந்து நல்லா கரையணும், நல்லா வார்ம் வாட்டர் தான் இருக்கணும். கை வச்சா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ ஈஸ்ட்டு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். நல்லா பொங்கி வரும். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கலக்கி வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு மைதா மாவு பார்த்திங்கன்னா வந்து 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 350 கிராமுக்கு மேலே இருக்கும். ஒரு 300 ஆமாம் அதுக்கிட்ட இருக்கும். அதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நமக்கு எவ்வளோ உப்பு சேர்க்கணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கேன் அந்த ஈஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க, கையில் ஒட்டாமல் இருக்கும். இதை வந்து ஒரு நல்ல ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றி நல்லா இழுத்து சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ பிசைஞ்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து இதை ஊற வச்சுக்கலாம் வாங்க. மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து ஒரு ட்ரேவோ இல்லை ஒரு பிளேட்டோ அந்த மாதிரி எடுத்து அதில் கொஞ்சமாக பட்டரோ எண்ணெயோ தடவி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். நல்லா சீஸ் வந்து நல்லா துருவிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு சீஸ் போடுறோமோ அவ்வளோக்கே வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். சாப்பிடும்போது அந்த பீஸா கட் பண்ணி எடுக்கும்போது சீஸியாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ சீஸ் வந்து நம்ம துருவியாச்சு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோம்னா அப்போ எவ்வளோ சாஃப்டாக நல்லா பன்னு மாதிரி இருக்குது பாருங்கள். மாவு பார்க்கவே அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பீஸாவும் நல்லா ஹார்ட் இல்லாமல் நல்லா வரும். அதனால தான் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கூட நீங்கள் நல்லா அதை வந்து ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதை நீங்கள் வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா ஒரு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம பீஸா செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ ஒரு உருண்டை எடுத்திருக்கேன் நான். அந்த ட்ரேயில் போட்டு நான் பண்ணியிருக்கேன். ட்ரேயில் தான் பண்ணணும், இல்லை பிளேட்டில் கூட நீங்கள் பண்ணலாம். நான் பிளேட்டில் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரேயில் பண்ணி காட்டுறேன். வீட்டில் இருக்க பிளேட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் பிளேட்டோ இல்லை அலுமினியம் பிளேட்டோ நம்மக்கிட்ட இருக்க என்ன பிளேட்டோனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து அந்த ட்ரே ஃபுல்லாக வந்து நம்ம பரப்பி விட்டுக்கிட்டு லைட்டாக வந்து அந்த கார்னர் மட்டும் நல்லா தூக்கி விட்டுக்கிட்டு ஸ்போக் இருந்தால் ஸ்போக்கில் வந்து நீங்கள் வந்து குத்தி விட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட ஸ்போக்கில் அதனால நான் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்திட்டுருக்கேன். எதுக்கு குத்துறோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வெந்துடும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி குத்தி விற்றுக்கணும். எல்லா இடத்துலையும் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து வேகும். அதுக்காக தான். அந்த ஓரத்துலலாம் நல்லா வந்து தூக்கி மாதிரி விட்டுக்குவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கவும். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பீஸா சாஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பீஸா பாஸ்தா ரெண்டுத்துக்குமே கம்பைன் பண்ணி சாஸ் விற்கிறாங்க. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் கூட நம்ம சாஸ் தயாரிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே தான் நான் உங்களுக்கு இது காட்டினேன். உங்கள்கிட்ட சாஸ் இல்லை அப்படின்னா ஒரு டொமேட்டோ கெச்சப் பேக்கெட் இருக்கும் பார்த்திங்களா, சின்ன பேக்கெட், அதுவும் அப்புறம் வந்து க்ரீன் சாஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்க தருவாங்க. ஸோ இந்த 2 சாஸ் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ பீஸா சாஸ் வந்து இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சாஸ் எடுத்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 6 தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு வெங்காயம் அளவுக்கு நல்லா வதக்கி கொஞ்சம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதையும் நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி தேவையானதுக்கு உப்பு போட்டு நல்லா நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா ஒரு 6 டேஸ் வரைக்கும் நல்லா இருக்கும். நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 6 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சீஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள்.
உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து ஸ்லைஸாக நீட்டாக கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் குடமிளகா சேர்த்துக்கிறேன். ஸோ குடமிளகா பார்த்திங்கன்னா எல்லோ கலர், ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் நான் 3 வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து நான் கார்னும் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு வெஜ்னால நான் வந்து வெறும் கேப்சிகம் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து வெறும் கார்னும் கேப்சிகம் அண்ட் ஆனியன் வச்சு தான் நான் பார்த்துட்ருக்கேன், செஞ்சிட்ருக்கேன். சுற்றியும் வந்து கார்ன் வந்து போட்டுக்கிறேன். தென் இது மேலேயும் கொஞ்சம் வந்து நான் சீஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ சீஸ் பத்தாத காரணத்தினால நான் திரும்பி இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கிறேன் நான். பீஸாவுக்கு பார்த்தீங்கன்னா சீஸ் இல்லைன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அந்த சீஸு அப்புறம் அந்த சாஸு அதெல்லாம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குமே ஆக்சுவலி. தென் பார்த்திங்கன்னா வந்து சீசனிங் எதுவும் உங்கள்கிட்ட வந்து பீஸா சீசனிங் இருந்ததுன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும். சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் அப்படி தூவி விட்டுட்டாலே போதும். உங்கள்கிட்ட பீஸா சீசனிங் இல்லை அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து தூவி விட்டுக்கலாம். இல்லைனா இட்டாலியன் சீசன் இருக்கும், அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ குக்கர் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வச்சுருக்கேன். இது மினிமம் பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு வேகிடுச்சு. வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ சிம்லேயே தான் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ பீஸா பார்த்திங்கன்னா இப்போ ரெடியாக இருக்கா. ஸோ நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இந்த ட்ரேயில் இருக்கிறத கட் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ சூடாக இருக்கனால என்னால் எடுக்க முடியல. நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கூட எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக நம்ம எடுக்கும் போதே வருது பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பிளேட்டில் வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை நான் பிளேட்டில் பண்ணது, இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து என் ஹஸ்பண்ட் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. செம்ம வேற லெவலு சூப்பராக இருக்குதுயா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ ரீச் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை பாய்.